அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் 1ஆம் தேதி முதல் மக்களே உஷாராக இருங்கள். புதிய ரூல்ஸ் வந்துவிட்டது. பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விஷயங்கள், கூகுள் பே, ஃபோன்பே உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மே மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கி உள்ளிட்ட பல்வேறு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அவை என்னென்ன என்பது தற்போது பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கி முறையில் குறிப்பிடத்தகுந்த அப்டேட்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீங்கள் சம்பளம் பெறுவராக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, சம்பள வரவு முதல் ஆன்லைன் பரிவர்த்தனை முதல் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் தற்போது மாற்றம் கொண்டவர் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீங்கள் வங்கியில் பணம் எடுத்தாலும் பணம் போட்டாலும் அதற்கான மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட உள்ளது. யூபிஐ பரிவர்த்தனைகளில் வசதி தற்போது மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அதிகமாக யூபிஐ பரிவர்த்தனைகளில் 5000க்கு மேல் நீங்கள் பணம் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு ரூபாய் 0.5% அளவிற்கு கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 5000 ரூபாய்க்கு மேல் நீங்கள் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் 5 அதாவது 0.5% அளவிற்கு வரியாக வசூலிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஸ்கேன் செய்யப்பட்டு பணம் அனுப்பப்பட நபர்களுக்கு இந்த ரூபாய் பொருந்தாது என அறிவிக்கப்பட்டாங்க. பணம் ஜிபே, ஃபோன்பே மூலமாக அனுப்பப்படும் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வரி வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பல்வேறு மாற்றங்கள் இதற்கு பிறகு கொண்டுவரப்பட உள்ளதாக முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் காசோலை உள்ளிட்ட அனைத்து பரிவர்த்தனைகளிலும் மாற்றம் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக காசோலை திரும்ப பெறுவதன் விரைவில் மாற்றம் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ரூபாய் 10,000க்கு அதிகமாக காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டால் ரூபாய் 500 முதல் 1500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி விரைவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மாற்றங்கள், விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளது.